திருமணம் நடந்ததா சொல்கிறாங்க. ஒரு குழந்தை உண்டுங்கிறது ஒரு உண்மை. உண்மை. ஆமாம். அதை இப்போ சொல்லும்போது பல இடங்கள்லேருந்து எனக்கு எதிர்ப்பு வந்தது. இப்போ அந்த பொண்ணு இருக்காங்களா? அந்த பொண்ணு இருக்கிறதா தான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, போயஸ் கார்டனில் கொஞ்ச நாள் இருந்தபோது அவங்க சாப்பாடே நினச்சாவே கஷ்டமாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ காட்பரி சாக்லேட் அப்படியே கரைச்சி அப்படியே சாப்பிடுவாங்க. அதுதான் சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது உடம்பு? அசைவ பிரியர்னு கேள்விப்பட்டேன். அசைவ பிரியர். அசைவம் எல்லாம் அவங்க சாப்பிட்டதே கிடையாது. அவங்க இந்த கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா உறவையெல்லாம் நம்ம வந்து விளக்கவே முடியாதுங்க. அவங்க நண்பர்களா விரோதிகளா ஒன்றுமே சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளார அவங்க நண்பர்களாகவே இருந்திருக்காங்க. வெளியில் ஒரு வேஷம் போட்டுருக்காங்க. ஜெயலலிதா, கலைஞர் அவங்களுக்கு அதே தான். பல விஷயங்கள் எனக்கு தெரியுங்க. அது கூட பிறந்த, அதாவது சொந்தம்னாவே அவங்களுடைய ரியல் சொந்தங்கள். அண்ணன் ஏமாத்திட்டாரு, அண்ணி ஏமாத்தினாங்க, பல்வேறு வகையில் இதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தானே ஒரே ஒரு அண்ணன் அந்த பொண்ணை வந்து வீட்டில் அவர் வச்சுக்கவே இல்லையா. அவர் சசிகலா மேலே பழிவு சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் வேறு. சோபன் பாபு கொஞ்சம் தப்பு பண்ணார். தவறு சோபன் பாபு மேலே ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த பிரிவு இவங்களை பாதிச்சிருக்கும்ல. அந்த பிரிவு ரொம்ப பாதிச்சது. இறந்த போது இவங்க வந்து அதையே சொன்னாங்க, ஒரு நாள் விதவை கோலமெல்லாம் போட்டு. அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த சிசிடிவியெல்லாம் யார் கலட்டினது? எல்லாம் சசிகலா மேலே ஒரு பழி போடுறாங்களே. அப்போ அந்த பழியை போடுறதுக்கு தான் இவ்வளவு நடந்தது. சசிகலா மேலே இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஜெயலலிதா ஒரு பிராமணராக இருந்தும் கூட பிராமணர்களால் சசிகலாவை ஜெயலலிதாவை நெருங்க முடியாமல் பண்ணதுக்கு காரணம் சசிகலாங்கிறது தான். என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு பல அனுபவங்கள் அவங்களோட உண்டு. அதை குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்து வண்டியில் தள்ளி விட்டு அடித்தது இதெல்லாம் ஆச்சு. டிவியில் தான் அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருந்துட்டு உடனே நேராக போயஸ் கார்டனுக்கு போயிட்டேன். அவ்வளோ பெரிய பழக்கம் கிடையாது. ராஜாராம் தம்பிங்கிறது தான் இருந்த இது, ஜெயசலன் தம்பிங்கிறது தான் எனக்கு இருந்த இதை ஒழிய அவ்வளோ பழக்கம் கிடையாது. நான் போன உடனே கொஞ்சம் உள்ளே விடுறதுக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ண உடனே அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. நானும் என் கூட வந்து ஒரு பிரபல டைரக்டராக இருந்து ஒரு 2-3 படம் எடுத்துகிட்டு இருக்க ஒரு பிரபலமான ஒரு சினிமாவில் பிரபலமான ஒரு பெரிய இடத்த மருமகனாக இருந்தவர், அவரும் என்னோட கூட வர்றாரு. 2 பேரும் உள்ளே போய்ட்டோம். உள்ளே போன உடனே அந்த அவருடைய பிஏவாக இருந்தவர் வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னாரு. உங்களை நான் பார்க்க வரல, அவங்கள தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இல்லைங்க, நீங்கள் எதுவாக உங்களை பார்க்க வரல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க தான் வந்திருக்கேன், உங்களை நான் பார்க்க வரல அப்படின்னா சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கிளறங்கி விட்டாங்க. ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு, அதில் ஜரிகையில் பூக்கள் போட்ட இது தேவதை மாதிரி வந்து உட்காந்தாங்க. உட்காந்த உடனே என்னன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே டிவியில் காட்டினாங்களோ, சகலமும் காட்டினாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசணும். நான் போனது 10 நிமிஷம்தான் இது பண்ணுவாங்கன்னு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் சொன்னேன், அம்மா நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் போகிறேன், இருங்க அப்படின்ட்டான். போக விட மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட இது பண்ணி பேசிகிட்டு இருந்துட்டு, எங்கெல்லாம் அடிபட்டுச்சு, நான் டாக்டர்னு அவங்களுக்கு தெரியும், பாருங்க இந்த இடத்துல அடிபட்டுச்சு, இங்கே அடிபட்டுச்சு, கண்ணி போயிருந்தது, பாவம் நிறைய அடிபட்டுருந்தது, அதெல்லாம் இது பண்ணாங்க. இறந்த துக்கம் இருந்ததா? அது துக்கப்பட்டாங்க. சிலதெல்லாம் சொன்னாங்க, எம்ஜிஆரை பற்ற நினைவுகள்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியும். இல்லை, அது என்னென்னா, இவ்வளவும் நான் அவரால் ஒரு தொந்தரவை அனுபவிச்சிருக்கேன், இனிமேல் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா? இருந்தது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இப்போ சொல்லக்கூடாது. அதுதான் அவங்களுடைய உண்மையான ஃபீலிங். அதுதான் உண்மையான ஃபீலிங். அது இனிமேல் நான் ஃப்ரீ பேர்ட். அவர் எம்ஜிஆருடைய அனுமதியோடு தான் அவங்க சோபன் பாபுவோட வாழ்ந்தாங்க. அப்படியா? திருமணம்லாம் நடந்ததா? திருமணம் நடந்ததா சொல்கிறாங்க. ஒரு குழந்தை உண்டுங்கிறது ஒரு உண்மை. ஆமாம், அது உண்மை. அதை இப்போ சொல்லும்போது பல இடங்கள்லேருந்து எனக்கு எதிர்ப்பு வந்தது. எப்படி நீ சொல்லலான்னு. கட்சியிலேருந்தா? இல்லை, கட்சியிலேருந்து இல்லை, அதை எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து வந்தது. அப்போ அது எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பட் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அந்த கொடநாடு வீடு எடுத்ததே கூட அந்த பெண்ணுக்காக தான் எடுத்தாங்க. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, எங்கள் கூட ஒருத்தர் இந்த கல்லூரியில் அவர் தான் தலைவராக இருந்தார். அவருக்கு ஜெயலலிதா நெருங்கிய உறவினர். எனக்கு அது தெரியாது. நாங்கள் ஒரே வண்டியில் வருவோம், கல்லூரிக்கு வருவோம்.
ஒரு 4 நாள் அவர் தொடர்ந்து லீவில் இருந்தார், வரல. 4 நாள் கழித்து வந்தபோது, என்ன சார் 4 நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு. ஒரு துக்க நிகழ்ச்சி அப்படின்னாரு. என்ன சார்னு, என் சிஸ்டர் சன்னு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னார். அப்படியா சார்னு, யார் தெரியுமான்னார். தெரியாதுன்னு. எங்களுடைய ஹஸ்பண்டுன்னார். என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஹைதராபாத் ரோடில் போகும்போது கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவரும் சசிகலாவுடைய பிரதர் ஒருத்தர் 2 பேரும் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேரும் இறந்தது, அந்த கணவர் இறந்த பிறகு தான் கொடநாட்டில் பங்களா வாங்கி ஹைதராபாத்தை விட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்கே காலி பண்ணிட்டு வந்து தான் குழந்தை இங்கே இருக்கிறதுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் கொடநாட்டில் போய் பங்களா கட்டி அந்த பொண்ணை அங்கே வச்சு தான் பராமரித்தாங்கங்கிறது தான் வரலாறு. இப்போ அந்த பொண்ணு இருக்காங்களா? அந்த பொண்ணு இருக்கிறதா தான் சொல்கிறாங்க, பேத்தியெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, போயஸ் கார்டனில் கொஞ்ச நாள் இருந்தபோது, அந்த பொண்ணு குழந்தையாக இருந்தபோது தள்ளு வண்டியில் வச்சுட்டு அவங்க காலையில் தள்ளிக்கிட்டு ரோட்லாம் தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஆதாரங்கள். பட் இன்றைக்கி வந்து அதுக்கான இவ்வளோ சூழ்நிலையில் அவங்க ஏன் வெளியே வரலைங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ கூட வெளியே சொல்லாமல் ஏன் இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது கேள்வி. சோபன் பாபுவுக்கும் அவங்களுக்கும் பிறந்ததாக சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, நான் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்சூரன்ஸ் டாக்டராக இருந்தேன். அது பண்ணும்போது இவங்களுடைய இதுக்கும் நான் இன்சூர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். சோபன் பாபுவுக்கு நான் பண்ணேன். அப்போ அவருடைய பசங்களுக்கெல்லாம் பண்ணும்போது இந்த பெண்ணுக்கும் சேர்த்து இது நான் பண்ண முடியாது. மேல் டாக்டர் பண்ண முடியாது, ஃபீமேல் டாக்டர் தான் பண்ண முடியும். பட் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்தது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும்போது இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் கேட்டால் என்கிட்ட இல்லை. அதெல்லாம் இருந்தது. ஆனால் எனக்கும் ஜெயலலிதா அவங்களுக்கும் மத்தியில் நிறைய உறவுகள் இருந்தது. அவங்க வந்து சினிமா உலகத்தை விட்டு விலகி அந்த சோபன் பாபுவும் ஏமாற்றிட்டு போயிட்டார். அது ஏன் சார் அந்த பிரிவு? அது சோபன் பாபு ஒரு பெரிய, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்காக அவர் இறந்தபோது அவருக்காக ஒரு சிலையெல்லாம் கொண்டு மெட்ராஸில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி தான் அந்த பிரிவே ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். இல்லை, அவர் சோபன் பாபு கொஞ்சம் தப்பு பண்ணார். தவறு சோபன் பாபு மேலே ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த பிரிவு இவங்களை பாதிச்சிருக்கும்ல. அந்த பிரிவு ரொம்ப பாதிச்சது. இறந்தபோது இவங்க வந்து அதையே சொன்னாங்க. ஒரு நாள் விதவை கோலமெல்லாம் பூண்டு இதெல்லாம் பண்ணாங்க, பூஜையெல்லாம் பண்ணாங்க அப்படின்வாங்க. அப்புறம் அவங்க தான் அவங்களுடைய செலவில் தான் சோபன் பாபு செலவு வச்சுருக்கிறது சென்னையில். அவர் ஆந்திராவில் தான் இருந்தார், ஒரு தமிழ் படத்தில் கூட நடிக்கலை. அவருக்கு சென்னையில் எதுக்கு செலவுன்னு யாருக்குமே தெரியல. அது அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறதா கேள்வி. இதெல்லாம் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் சினிமாவில் நான் ரொம்ப ரசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சினிமாவும் இல்லாமல் அரசியல் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு தனிமையை வாசம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு பல சமயங்களில் சொல்லி அனுப்புவாங்க. இந்த தென்னவன் ஒரு மந்திரி இருந்தார், அவர்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அவர் தான் என்னை வந்து கூப்பிட்டு போவார். மேடம் வர சொன்னாங்க, போகலாமா அப்படிம்பாரு. போவேன், உட்காந்து பேசுவோம். மதுசூதனனுக்கு தெரியும் நான் அடிக்கடி அவங்கள பார்க்குறது. மதுசூதன் இறந்து போயிட்டார், அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மதுசூதனன் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தார். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், உள்ளே இருக்காங்க, வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அவர் சொல்லுவார், நீ அந்த அளவுக்கு நெருக்கமாப்பா, பயமாக இருக்குதுப்பா உன்னை பார்த்தா பாரு, அதெல்லாம் சொல்லுவார். அந்த அளவுக்கு இருப்பாங்க. பல விஷயங்கள் பேசுவாங்க என்கிட்ட. பல இதெல்லாம் நீ நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் என்னை கூப்பிடுனாங்க ஒரு தடவை. அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸு மாணவர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தேன். அதை வந்து நிறையா நிகழ்ச்சிகள் நான் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன்னாங்க. ஏம்மா என்னத்துக்கு எனக்கு இந்த வம்பு அப்படின்னு. பயப்படுறீங்களா? ஆமாம் பயப்படுறேன் அப்படின்னு. பெரிய ஆபத்து. அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் சொன்னாங்க, தங்க கூண்டுக்குள்ளார அடைப்பட்ட கிளி மாதிரி இருக்கிறேன் நான். நீங்கள்லாம் வந்து எனக்கு விடுதலை கொடுப்பீங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. இதே ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க. பில்லா திரைப்படத்தில் கூட ரஜினிக்கு கதாநாயகி அவங்க தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்னை விட ஜூனியர் நடிகர்கள் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொன்னதாக சொல்கிறாங்களே, உண்மையா? அப்படி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. நடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயந்தான், உண்மையாகவே நம்ம வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரி வந்து கலைஞர் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர் தான் உண்மையான எதிரி அப்படின்ட்டு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையா? தெரியாது. அவங்களுக்குள்ள இருந்த உறவுகள் வந்து அதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. ஆடல் பாடல் கூடல் ஊடல் இல்லை, அதெல்லாம் சேர்த்து தான் அது.
அவங்கக்கிட்ட கூடல இருந்தது ஊடல இருந்தது. கலைஞர்கிட்ட சொல்கிறீங்களா? எம்ஜிஆர்கிட்ட. ஓகே. எம்ஜிஆர்கிட்ட அது இருந்தது. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மத்தியில் ஒரு தகராறு வந்ததுக்கு இவங்க நட்பு தான் ஒரு காரணமாக இருந்தது. அதுவும் இருந்தது. என்ன தகராறு சார்? அதெல்லாம் இப்போ ஜெயலலிதா அப்படின்னாலே அந்த பழிவாங்கல் குணம், அதுவும் குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. டக்குன்னு அமைச்சரவை மாற்றம் நடக்கும், டக்குன்னு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கைகளாக தான் அவங்களுடைய செயல்பாடுகளே இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி இருந்த ஒருத்தவங்க எப்படி டக்குன்னு இப்படி மாறுறாங்க? அதில் எங்கள் அண்ணனே அதில் பாதிக்கப்பட்டவர். ராஜாராம் அப்படி தான் பாதிக்கப்பட்டார். ஒரு தடவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் அமைச்சராக போட்டாங்க. டெல்லியில் வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு, நரசிம்மராவ் கூப்பிட்றாரு ஒரு மீட்டிங்க்கு. ராஜாராம் அனுப்புங்கன்னு சொல்கிறார். அந்த அம்மாளுக்கு அது பிடிக்கல. ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுற கூட்டத்துக்கு தன்னை கூப்பிடாம ராஜாராம் ஏன் கூப்பிட்றாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு கோபம் வந்து சொல்லியிருந்தாங்க. போகாதீங்கன்ட்டாங்க. இவர் கேட்கல. இவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். கோட்டைக்கு போனாங்க. ராஜாராமை கூப்பிட்டு அப்படின்னாங்க. அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. எப்போ? நான் காலையில். உடனே ராஜ்பவன் போய் ராஜாராம் டிஸ்மிஸ்ட், ஜி விஸ்வநாதன் அமைச்சர் அப்படின்னு போட்டாங்க. அப்படி தான் போச்சு. சாயந்தரம் நியூஸில் வருது, நான் ஹாஸ்பிட்டலேருந்து வர்றேன், ஏதோ தப்பான செய்தி மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளார வர்றேன், இந்த மிஸ்ஸஸ் வந்துட்டு பதவியிலேருந்து நீக்கப்பட்டாங்கங்கிறாங்க. என்னடா இது என்ன? அப்போ நான் வந்து தனியாக இருக்கிறேன், எங்கள் அண்ணன் தனியாக இருக்கார். உடனே அவர் வீட்டுக்கு போனால் அப்போ தான் இவங்களுக்கு மேட்டு தெரிஞ்சிருக்குது. இவர் டெல்லியிலேருந்து அப்போ தான் 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வர்றார். 8:30 மணி ஃப்ளைட்டில் வர்றார். நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறேன். இறங்கினவர், என்னடா நீ வந்திருக்கேன்னார். ஆக இவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியலங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. மெதுவாக காரில் வந்து உட்காந்துட்டு, ஏன்டா கவர்மெண்ட் கார் இல்லாமல் என்னத்துக்கு நம்ம கார் எடுத்துருக்கோம்? இல்லை, பதவியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு. எப்படா அப்படின்னாரு. அதுவே அவருக்கு தெரியல, டெல்லிக்கு தகவலே போகல. உடனே இதை பண்ணி, சரி என்ன பண்ணும், வாயை மூடிட்டு பேசாமல் இரு, தலைவி சொல்லியிருக்காங்க, கேட்டுக்கிட்டு பேசாமல் இரு, எந்த அறிக்கை எதுவுமே கொடுக்காத, பத்திரிகையாளர்கள் சந்திக்காதீங்க அப்படின்ட்டு வந்துட்டு என் பேச்சை கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டார். ஒரு வாரம் இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் 2 பேரும் கத்தி குத்து கொலை குத்துங்கிற அளவுக்கு விரோதமாக போயிட்டாங்க. டெல்லி வரலும் டெல்லி எல்லாமே அதிர்ந்து போயிட்டாங்க. அப்போ தான் என்னாச்சுன்னாக்கா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறதுக்கு ராஜாராமுடைய நீக்கம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா கலைஞர் அவர்களை எப்படி பார்த்தாங்க? அவங்க இந்த கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா உறவையெல்லாம் நம்ம வந்து விளக்கவே முடியாதுங்க. அவங்க நண்பர்களா விரோதிகளா ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு சமயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சிக்காரரோட எம்ஜிஆர்கிட்ட இருக்கிறோம், நான் பக்கத்தில் இருக்கிறேன். அந்த கட்சிக்காரர் எம்ஜிஆரை காக்கா பிடிக்கிறாரு. இந்த பண்ணிட்டோம்னாங்க கலைஞர் ஒழிஞ்சார், திமுக ஒழிஞ்சுது அப்படின்னாரு. இப்படி சாஞ்சி உட்காந்துட்டு இருந்தவர், என்ன சொன்னீங்கன்னாரு. கலைஞர் திமுக ஒழிச்சு போடலாங்க அப்படின்னாரு. நான் பார்த்து வளர்ந்த கட்சி திமுக. என் கூட இருந்த ஒரு கலைஞர், எதிரிகளாக இருக்கலாம், ஒழிஞ்சிடறேன்னு சொல்கிறதுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. எனக்கு விடவிடன் ஆகிப்போச்சு. அந்த பேசின ஆளுக்கு வேத்து வடிச்சிட்டான். அந்த சைகையில் காட்டுறார், தொலைச்சிருவேன் அப்படின்றார். அப்போ தான் தெரிஞ்சது, இவங்கள நம்பிக்கிட்டு நம்ம வந்து கலைஞரை ஒழிச்சு போடும், எம்ஜிஆரை ஒழிச்சு போடுன்னு சொன்னாங்க, நம்மளை கிடச்சது. அப்போ தான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ளார அவங்க நண்பர்களாகவே இருந்திருக்காங்க, வெளியில் ஒரு வேஷம் போட்டிருக்காங்க. ஜெயலலிதா கலைஞர் அவங்களுக்கு அதே தான். பல விஷயங்கள் எனக்கு தெரியுங்க, பல விஷயங்கள் எனக்கு தெரியும். இவ்வளவெல்லாம் செய்கிறேன், இருந்தால் அவர் என்கிட்ட மரியாதை எல்லாம் தான் நடக்கிறாரு அப்படிங்கிறத அவர் அந்தம்மா சொல்லியிருக்கு என்கிட்ட. ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கு, அவர் கேட்டு நான் இதை செஞ்சுருக்கேன், அவர் சொல்லி நான் இதை செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறமா அவர் இந்த தொந்தரவு பண்ணுறாரு. எம்ஜிஆர், கலைஞர், சிவாஜி இவங்க 3 பேரும் உங்களை போல என்னை போன்றவர்களுக்கு தாங்க வெளியில் விரோதிகள். உள்ளுக்குள்ளார அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்கங்கிறது கிட்ட இருந்து பார்த்து எங்களுக்கு தான் தெரியும். சார், இந்த ஒரு விஷயத்தில் அதாவது வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம்
ஜெயலலிதாவினுடைய இந்த அரசாங்கம், அதுக்கப்புறம் இந்த சிஎம் பொசிஷன், இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் பண்ணதே வந்து சசிகலா தான் அப்படின்னு சொல்லலாமா? ஏறத்தாழ ஆட்சியே வந்து சசிகலாவும் நடராஜனும் தான் நடத்தினாங்க. அதாவது அது ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து முடிவுகள் எடுக்க தெரியாமல் திணற ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது. எந்த காலகட்டங்கள்? அது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொந்த வாழ்க்கை பெரிய டிஸ்டர்பன்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய ஏமாற்றங்கள், அது கூட பிறந்த, அதாவது சொந்தம்னாவே அவங்களுடைய ரியல் சொந்தங்கள். அண்ணன் ஏமாற்றிட்டாரு, அண்ணி ஏமாற்றினாங்க, பல்வேறு வகையில் நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தானே ஒரே ஒரு அண்ணன் அந்த பொண்ணை வந்து வீட்டில் அவர் வச்சுக்கவே இல்லையா. அவங்க சசிகலா மேலே பழிவு சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் வேறு. சொந்த சித்தி வித்யாவதின்னு அவங்க தான் அவங்க குடும்பத்தில் சினிமாவுக்கு முதல்ல வந்தவங்க. அலிபாபா படத்தில் அவங்க தான் வில்லியாக வருவாங்க. மனோரதங்கிற படத்தில் அந்த காலத்திலேயே நீச்சல் உடையில் வந்து பிரமிப்பில் ஆழ்த்தின நடிகை அவங்க. அந்த மாதிரி ஆள் அவங்க மூலமாக தான் இவங்க சினிமாவுக்கே வந்தாங்க. அந்த வித்யாவதியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலை. இது எம்ஜிஆருக்கு இது பொருந்தும், ஜெயலலிதாவுக்கு அது பொருந்தும். நம்பி அவங்க யார் வீட்டுக்குள்ளார விட்டாங்களோ அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. 2 பேர்த்துக்குமே அது நடந்தது. அது பொதுவாக பார்த்தாக்கா சினிமா நடிகர்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட நடிகைகளுடைய வாழ்க்கையில் உறவுக்காரர்களால் நடந்த நம்பிக்கை துரோகங்கள் மிக அதிகம் உண்டு. இப்போ அவங்களுடைய 60வது பிறந்த நாளில் முக்தா சீனிவாசராவ், நடனாசிரியர் சரசா, அதுக்கப்புறம் எம்என் நம்பியார், இவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கதா ஒரு செய்தி வந்து படித்தோம். நம்ம செய்தி வாயிலாக பார்க்குறது வந்து அவங்க காலில் நிறையா பேர் விழுந்ததை தான் பார்த்துருக்கோம். இவங்களே போய் காலில் விழுவுறாங்க அப்படின்னா அவங்க மதித்த மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஷோவினுடைய நாடகத்தில் தான் அவங்க வந்து முதல்ல சினிமா கலை உலகத்தில் என்ட்ரு பண்ணாங்க. ஓகே. அவருடைய நாடகத்தில் சின்ன சின்ன ரோலில் வருவாங்க. அப்புறம் ஷோ தான் நாடகத்தில் அறிமுகப்படுத்தினார். அதுதான் அவங்களுடைய கலை உலக ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் சினிமாவெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க மேலே ஒரு மரியாதை உண்டு. அதுக்கு அடுத்தபடி அவங்கள அரசியலுக்கு தூண்டி விட்டதும் ஷோ தான். அவருடைய துக்ளக் பத்திரிகையில் வந்து கட்டுரைகள்லாம் எழுத வச்சார். எழுத வச்சு பிரபலமாக்கினதுக்கெல்லாம் ஷோ தான். அரசியல் என்ட்ரிக்கு ஷோவினுடைய பின்னணி மிக அதிகமாக இருந்தது. சினிமான்னு எடுத்திங்கன்னா முக்தா சீனிவாசன், ராமண்ணா உயிரோடு இருந்தால் அங்கேயும் போயிருப்பாங்க. முக்தா சீனிவாசன், அப்புறம் பாலாஜி, இவங்கெல்லாம் தான் மிக முக்கியம். ஸ்ரீதரை அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டார். ஊட்டி வரை உறவுங்கிற படம் வந்து காலமெல்லாம் காத்திருப்பேன்ற பேரில் தான் படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. சிவாஜி ஹீரோ, இந்தம்மா ஹீரோயின். படம் எடுத்து ஒரு 4000 அடி 5000 அடிக்கு மேலே படத்தை எடுத்துட்டாங்க. தெரிஞ்சது தான், வெளியே கிளப்பிட்டாங்க, நடிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேஆர் விஜயாவை போட்டு ஊட்டி வரை உறவுன்னு படத்தை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் கிட்டே சேர்த்தவே சார். ஏன் சார் இன்னமும் அவங்களுடைய மரணம் வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது? மரணத்தில் மர்மம் இருக்கிறதா எனக்கு தோணலை. அது இயற்கை மரணம் தான். ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் ஹேபிட்டெல்லாம் எனக்கு தெரியும். படுமோசமான ஹெல்த்தை வச்சுருந்தாங்க, பயங்கரமான. அவங்க சாப்பாடே நினச்சாவே கஷ்டமாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ காட்பரி சாக்லேட் அப்படியே கரைச்சி அப்படியே சாப்பிடுவாங்க. அதுதான் சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது உடம்பு? ஒரு ஒரு ஒழுங்கான உணவு பழக்க வழக்கமே அவங்கக்கிட்ட இல்லை. அசைவ பிரியர்னு கேள்விப்பட்டேன். அசைவ பிரியர். அசைவம் எல்லாம் அவங்க சாப்பிட்டதே கிடையாது. அதாவது அந்த சாக்லேட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க கிடையாது. டயபெட்டிக்கு, சர்க்கரை வியாதி இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இது யூட்ரஸில் நிறைய கருப்பையில் நிறைய ப்ராப்ளம். அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை சரியாகவே அந்த வைத்தியத்தையெல்லாம் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. டாக்டர்ஸும் அவங்கள வந்து முட்டு வலியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. முட்டு வலிக்கு பிரபலமானவர்களுக்கெல்லாம் உடனே வலி குறையணுங்கிறத அவங்க பார்ப்பாங்க. என்ன மருந்தாவது கொடுத்து வலியை குறைச்சிக்கணுங்கிறது தான் அவங்க. அது மாதிரி பல டாக்டர்கள், என் தொழிலை கேவலப்படுத்தி சொல்லக்கூடாது, அவங்கள வந்து ஸ்டீராய்டு போட்டு தாக்கிட்டாங்க. ஸ்டீராய்டு போட்டதில் தான் அவங்க உடம்பு பெருசாக போனது, எல்லாம் ஆனதெல்லாம் அதில் தான் ஆச்சு. முட்டி வலி அதில் ரொம்ப பெருசாச்சு. அதனுடைய விளைவு வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் முழுக்க போயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து. மற்றபடி இந்த அப்போலோவில் அந்த 75 நாள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? அவங்க முடியவே முடியாதுன்னாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேண்டாம், இந்த சாவகாசம் வேண்டாம், இன்றைக்கி தயவுசெய்து வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுங்க, ஃபாரின்னு கூப்பிட்டு போயிடுங்கன்னு. ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு அன்றைக்கி இருந்து இன்றைக்கி மோடி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணலையே. இன்றைக்கி வரலாம் அந்த கேள்விக்கு மோடி பதில் சொல்லலையே. எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை, அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இந்திரா காந்தி உடனடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க, போய் வைத்தியம் பண்ணிட்டு வாங்க.
எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லைன்னா இந்திரா காந்தி உடனடியாக அமெரிக்கா அமைச்சாங்க, ராஜீவ் காந்தி உடனடியாக அமெரிக்கா அமைச்சாங்க. உன் கூட்டணியில் இருக்கிற இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு தோணலையே. அப்போ அது திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு விஷயம். மரணத்துக்கு பிறகு என்னங்க என்ன நடந்தது? பதவி பிரமாணம் ஏன் பண்ணி வைக்காமல் அந்த அந்த என்ன மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு கவர்னராக இருந்தால் அந்த ஆள் பண்ண முடியாதுன்னு போயிட்டார்ல, ஏன் போனார்? யாரையாவது பார்க்க விட்டீங்களா? அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த சிசிடிவியெல்லாம் யார் கலட்டினது? எல்லாம் சசிகலா மேலே ஒரு பழி போடுறாங்களே. அது அப்போ அந்த பழியை போடுறதுக்கு தான் இவ்வளவு நடந்தது. சசிகலா மேலே இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஜெயலலிதா ஒரு பிராமணராக இருந்தும் கூட பிராமணர்களால் சசிகலாவை ஜெயலலிதாவை நெருங்க முடியாமல் பண்ணதுக்கு காரணம் சசிகலாங்கிறது தான். அது மாத்திரம் இல்லாமல் காஞ்சி மடத்து மேலே நடவடிக்கை எடுத்து காஞ்சி ஜெயந்த் அந்த நடுசாமியை ஜெயிலில் தள்ளினதுக்கு காரணம் சசிகலான்றது தான் பிராமண சமுதாயத்துக்கு வந்த கோபம். இன்றைக்கி காஞ்சி மடம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை காணாமல் போயிடுச்சு. இல்லை அந்த வகையில் தான் எனக்கு ஜெயலலிதா மேலே எனக்கு ஒரு அபரிமிதமான மரியாதை. திராவிட இயக்கங்கள் என்ன இந்த 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 காஞ்சி மடத்தினுடைய ஆக்கிரமிப்பை வந்து அகற்றணும், நீக்கி ஆக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை நிறைவேற்றினது ஜெயலலிதா. 2 விஷயத்தில் நான் இது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 65% இடஒதுக்கீடு யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இது காஞ்சி மடத்தினுடைய செல்வாக்கு அடியோடு ஒழிச்சு கட்டி பிராமண சமூகத்தினுடைய ஐகானிக்கு மடமாக இருந்த இடம் காலி பண்ணிச்சு. இன்றைக்கி அது இல்லையே. அன்றைக்கி இருந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து காஞ்சி மடத்துக்கு போயிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் காணமே இல்லை. இந்த 2 விஷயத்தில் தான் அந்த மாதிரி நான் இந்த திராவிட இயக்க தலைவியாக நான். ஓகே, அப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அவங்களுடைய மரணத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து பதிலே யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆறுமுகசாமி அவர் என்கிட்ட சொன்னார், சாட்சி சொல்ல வேண்டியது பழனிசாமி பன்னீர்செல்வம் வரவே மாட்டேங்கிறாங்க, என்னங்க பண்ணுறது? இப்போ அவங்க இல்லாத ஏடிஎம்கேங்கிற கட்சி எப்படி பார்க்குறீங்க? நல்லா உருவாக்கி இலையில் போடுற அளவுக்கு பதமாக சமைச்சு கொண்டு கையில் கொடுத்தாங்க, குப்பை தொட்டியில் போட்டாங்க, அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் நான் வழக்கமாக சொல்கிற ஒரு இது தான், ஒரு வெள்ளாட்டின் தலைமையில் வருகின்ற 100 சிங்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரு சிங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற வெள்ளாடுகளை கண்டால் நான் பயப்படுவேன்னாங்க. ஏன்னா சிங்கமாக இருந்தாலும் வெள்ளாட்டு தலைமையில் வந்ததுனாக்கா அதுவும் வெள்ளாடாக தான் மாறும். வெள்ளாடாக இருந்தாலும் சிங்கத்தோட தலைமையில் வந்ததுன்னா சிங்கமாக மாறும். அதுதான் ஆபத்து. சிங்கம் மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க. வெள்ளாடுகளை போடுற இருந்த அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் அவ்வளோ விறுவிறுப்பாக நின்னாங்க. அதுபோல் பழனிசாமி பன்னீர்செல்வம் மாதிரி வெள்ளாடுகள்கிட்ட போயிடுச்சு. இன்றைக்கி அதிமுகங்கிற சிங்கங்கள்லாம் காணப்பட்டாங்க.